Let us see Standard 6th Force and Motion, Unit 2. Learning objectives to identify that push or pull or both are involved when there is a motion. ஸோ இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் இந்த பாடத்தை முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டு ஐடென்டிஃபை தேட் புஷ் ஆர் புல் ஆர் போத் ஆர் இன்வால்வ் வென் தேர் இஸ் அ மோஷன். ஒரு மோஷன் நடக்கணும் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக ஏதோ ஒரு புஷ் ஆர் புல் இருக்கணும். புஷ்னா தள்ளுறது, புல்னா இழுக்கிறது. ஸோ புஷ் ஆர் புல் இருக்கணும், இல்லை ரெண்டுமே சேர்ந்து அங்கே நடந்திருக்கணும். அப்போ தான் அங்கே ஒரு மோஷன் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. To understand that some forces are contact forces and some are non-contact forces. Forcesலே சில ஃபோர்ஸஸ் பார்த்திங்கன்னா கான்டாக்ட் ஃபோர்ஸஸாக இருக்கும், தொடுறது மூலமாக நடந்திருக்கும். கான்டாக்ட்னா தொடுறது மூலமாக நடந்திருக்கும். சம் ஆர் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். சில ஃபோர்ஸஸ் பார்த்தோம்னா கான்டாக்ட் இல்லாமலே ஃபோர்ஸ் அங்கே நடந்திருக்கும், அதெல்லாம் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். டு நோ தேட் வென் அ ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் இட் கேன் மேக் திங்ஸ் மூவ், சேஞ்ச் த டைரக்ஷன் ஆர் சேஞ்ச் இட்ஸ் ஷேப் அண்ட் சைஸ். ஃபோர்ஸ் அப்ளை ஆகிறதுனால அந்த ஃபோர்ஸ் அப்ளை ஆன ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆகும், அந்த ஆப்ஜெக்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும், ஆப்ஜெக்டோட ஷேப் சேஞ்ச் ஆகும், சைஸும் சேஞ்ச் ஆகும் எப்போ ஃபோர்ஸ் அப்ளை ஆகிறப்ப. டு டிஸ்டிங்கைஸ் பிட்வீன் ரெஸ்ட் அண்ட் மோஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் த ரிலேட்டிவ். நமக்கு ரெஸ்ட்னா என்ன, மோஷன்னா என்ன, அது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அண்ட் அது ரெண்டும் பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் தான் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியணும். டு இன்ஃபேர் மோஷன் இஸ் காஸ்ட் பை அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ். மோஷன் நடக்கிறதுக்கு காரணமே ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் அப்படின்னு தெரியணும். டு கிளாஸிஃபை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன். மோஷனில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியணும். டு டெடியூஸ் அ டெஃபினேஷன் ஆஃப் ஸ்பீட். ஸ்பீடோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு நமக்கு எழுத தெரியணும். டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூஸ் அ யூனிட் ஆஃப் ஸ்பீட். யூனிட் ஆஃப் ஸ்பீட்னா என்ன, அதோட வரையறை என்ன, அதை எப்படிலாம் நம்ம பயன்படுத்தணும், அதெல்லாம் நமக்கு தெரியணும். டு டிஸ்டிங்கைஸ் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன, நான் யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன, அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றதும் தெரியணும். டு கம்ப்யூட் டைம், டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட். டைமு, டிஸ்டன்ஸு, ஸ்பீட் இது எல்லாமே கால்குலேட் பண்ண தெரியணும். இந்த பாடம் முடித்ததுக்கப்புறம் நமக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்ட்ரடக்ஷனில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வி ஹாவ் ஸ்டடிட் இன் அவர் ஏர்லியர் கிளாஸஸ் that push or pull results in some motion of the object. When we open the door or kick a football or lift our school bag, motion is involved and there is some push or pull. நம்ம ஏர்லியர் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்போம், புஷ் இல்லைனா புல் நடந்தால் தான் மோஷன் நடக்கும், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மோஷன் நடக்கும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். புஷ்ஷோ இல்லை புல்லோ கொடுக்குறப்ப தான் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நீங்கள் இப்போ ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஃபுட்பாலை உதைக்கிறீங்கன்னு வச்சுங்க, கிக்னா உதைக்கிறீங்க, இல்லைனா ஒரு ஸ்கூல் பேக்கை லிஃப்ட் பண்ணுறீங்க, தூக்குறீங்க. இது எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு இயக்கம் நடந்திருக்கும், மோஷன் இஸ் இன்வால்வ்டு. அங்கே ஒரு மோஷன் நடந்திருக்கும். அண்ட் தெர் இஸ் சம் புஷ் ஆர் புல். அங்கே ஒரு இயக்கம் நடந்திருக்குது. அங்கே இயக்கம் நடந்திருக்குன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையுமே அங்கே ஒரு புஷ்ஷோ இல்லைனா ஒரு புல்லோ அங்கே நடந்திருக்கும். டோரை ஓப்பன் பண்ணுறீங்களே, அப்போ புஷ் இழுக்கிறீங்க, புல் பண்ணுறோம். அதே டோரை க்ளோஸ் பண்ணுறப்ப புஷ் பண்ணுவாங்க. இப்படி எல்லா விஷயத்துலையுமே ஒரு புஷ் ஆர் புல் நடந்திருக்கும். இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அது என்ன ஆக்டிவிட்டின்னு பார்ப்போமா. கேன் யூ ஐடென்டிஃபை வெதர் இட் இஸ் புஷ் ஆர் புல் தட் ரிசல்ட்ஸ் இன் மோஷன் இன் த ஃபாலோயிங் கேசஸ். கீழே இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டியில் எல்லாம் ஒரு புஷ்ஷோ ஒரு புல்லோ நடந்திருக்குது. எதில் வந்து புஷ் நடந்திருக்குது, எதில் வந்து புல் நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி நீங்கள் ஒரு டிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணறுல ஒரு பாப்பா இழுக்கிறா. அப்போ அங்கே என்ன நடந்திருக்குது, இழுக்கிறா இல்லையா, அந்த வாளியை கயிறை போட்டு இழுக்கிறா, இழுத்தல் நடந்திருக்குது. இழுத்தல்னா புல் நடந்திருக்குது. நெக்ஸ்ட்டு தள்ளுவண்டிக்காரர் அந்த வண்டியை புஷ் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ ஹியர் புஷ். இங்கே இந்த பையன் ஒரு டயரை புஷ் பண்ணுறான். ஸோ திஸ் இஸ் புஷ். இங்கே ஊஞ்சல் எப்படி மூவ் ஆகுது, இந்த தம்பி அந்த பாப்பாவோட ஊஞ்சலை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஊஞ்சலை புஷ்ஷும் பண்ணுவாங்க, புல்லும் பண்ணுவாங்க. பட் இந்த டயக்ராம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த தம்பி அந்த ஊஞ்சலை புஷி இழுக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ புல். நெக்ஸ்ட்டு இந்த மாட்டு வண்டிக்காரர் மாடை கயிறு போட்டு இழுக்கிறாரு. ஸோ புல்.
நெக்ஸ்ட்டு ஆணியை அடிக்கிறாங்க. ஆணியை அடிக்கடிக்க அந்த ஆணி வந்து உள்ளே இறங்கும். அப்போ ஆணியை தள்ளுறாரு. ஸோ புஷ் பண்ணுறாரு. ஸோ ஒரு மோஷன் நடக்கிறதுக்கு புஷ் ஆர் புல் இஸ் மஸ்ட். ஒரு புஷ்ஷோ இல்லைனா ஒரு புல்லோ கண்டிப்பாக அவசியம். தென் மோஷன் அண்ட் ரெஸ்ட். வாட் இஸ் ரெஸ்ட்? வாட் இஸ் மோஷன்? சப்போஸ் there is a book on your table right in the middle. Is the book moving? You will say it is not moving. It is at rest. If you push the book to one side of the table to clear the space for keeping your notebook, then you will say the book is moving. When the book was at the same place with respect to the table, it was at rest. But when it was pushed from one place on the table to another place, it was moving. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டேபிளில் ஒரு புக்கு இருக்குது அப்படின்னா அதை பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? புக் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, அதாவது எந்த வேலையும் செய்யாமல் அது பாட்டுக்கு ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லுவோம். அதுவே அந்த புக்கை அந்த டேபிள்லேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த புக்கு மோஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு புக்கோ இல்லை எந்த ஒரு ஆப்ஜெக்ட்மோ எந்த ஒரு ஒர்க்கோ செய்யாமல் அது அதே பிளேஸில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ரெஸ்ட். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆனால் தான் அதுக்கு பேர் மோஷன். So when there is a change in the position of an object with respect to time, then it is called motion. If it remains stationary, it is called rest. ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம். மூவ் பண்ணால் டயத்தை பொறுத்து அந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மோஷன். இஃப் இட் ரிமைன்ஸ் ஸ்டேஷ்னரி, அது அதே இடத்துல இருந்ததுன்னா, ஸ்டேஷ்னரினா அப்படியே ஒரே மாதிரியே இருக்குது. இஃப் இட் ரிமைன்ஸ் ஸ்டேஷ்னரி, இட் இஸ் கால்ட் ரெஸ்ட். இஸ் மோகன் அண்ட் மோஷன்? ஒரு டயக்ராம்லாம் கொடுத்து அதில் ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த ஸ்டோரியை நம்ம ரீட் பண்ணிவிடுவோம். ரீட் பண்ணிவிட்டு அதில் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். Anita and Babu are standing under a tree at the bus stand waiting for a bus to Madurai. Two of their friends, Rekha and Mohan, get into a bus to go to Tanjavur. The bus starts. Hey Babu, would you say that Mohan is in motion? Yes, of course. How can you say that? I can see he is just sitting in the bus. Yes, but the bus is moving, isn't it? So what? You never believe me? Ask Rekha. Rekha, do you think Mohan is moving? No, Mohan is not. He is just sitting in one place. But I am also in the bus. To me, it does not look as if Mohan is moving. He isn't moving towards me or away from me. Anita tells this to Babu. He snatches the phone from her and says irritably to Rekha, can't you see that the bus has moved away from the tree? Mohan is in the bus, hence Mohan is moving along with the bus. Hi, am I moving or at rest? ஸோ இந்த ஸ்டோரியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அனிதா பாபு 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரு ட்ரீக்கு கீழே உட்காந்துருக்காங்க. ஸோ தே ஆர் இன் த ரெஸ்ட். 2 பேரும் ட்ரீக்கு கீழே உட்காந்துருக்காங்க, எந்த ஒரு வேலையும் செய்யலை. ஸோ தே ஆர் இன் த ரெஸ்ட் பொசிஷன். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், த நேம் இஸ் மோகன் அண்ட் ரேகா. மோகன் அண்ட் ரேகா ஆர் ட்ராவலிங் இன் எ பஸ். அவங்க 2 பேர் பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே உட்காந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அனிதாவுக்கு ஒரு டவுட் வருது. அவள் அந்த டவுட்டை பக்கத்தில் இருக்க பாபு கிட்டே கேட்குறா. மோகன் மூவிங்கில் இருக்கிறானா இல்லை ரெஸ்ட்டில் இருக்கிறானா அப்படின்னு கேட்குறான். அனிதா கேட்குறா. அதுக்கு பக்கத்தில் இருக்க பாபு அனிதாக்கு பக்கத்துலேயே உட்காந்துருக்க அந்த பாபு சொல்கிறான், மோகன் மூவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான்னு சொல்கிறான். அனிதா, இல்லை எனக்கு பார்க்க அவன் உட்காந்தானே இருக்கிறான், அப்போ அவன் மூவிங்கில் இருக்கான்னு எப்படி சொல்ல முடியும், அவன் ரெஸ்ட்டில் இருக்கான்னு தானே சொல்லணும் அப்படின்னு அனிதா சொல்கிறா. பட் அவன் உட்காந்துருக்க மாதிரி தெரிஞ்சால் கூட பஸ்ஸு மூவிங்கில் இருக்கிறதுனால அவன் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நகர்றான். ஸோ ஹீ இஸ் இன் த மோஷன் அப்படின்னு பாபு சொல்கிறான். சரி, அப்படின்னா டவுட் இருந்தது, நான் சொல்கிறதுல உனக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்க ரேகாட்ட கேளு, மோகனுக்கு பக்கத்தில் கூட ரேகாட்ட கேளு அப்படின்னு சொல்லி பாபு வந்து அனிதாட்ட சொல்கிறான். இப்போ அனிதா என்ன பண்ணுறா, மோகனுக்கு பக்கத்தில் இருக்க ரேகாட்ட கேட்குறா. ரேகா அதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னா, இல்லை மோகன் ஒரே பிளேஸில் தான் இருக்கான், ஸோ அவன் மூவிங்கில் இல்லை, ஹீஸ் அட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். அவன் ரெஸ்ட்டில் தான் இருக்கிறான் அப்படின்னு பக்கத்தில் கூட ரேகா சொல்கிறான். ஆனால்
ஆனால் பாபு இல்லை, அவன் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறான். ஸோ அவன் மோகன் மோஷனில் இருக்கிறான்னு சொல்கிறான். ரேகா இல்லை, அவன் ஒரே இடத்துல தான் இருக்கான், எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அதே இடத்துல பஸ்ஸுக்குள்ளே உட்காந்து தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதில் யார் சொல்கிறது கரெக்டு? Discuss who is correct. Is Mohan really in motion? We can clearly say that both Rekha and Babu are correct. From the point of view of Babu, Mohan along with the bus is in motion. But for Rekha, who is sitting beside him, he is at one place, therefore stationary. So, according to Babu, Mohan is in motion. Mohan is at rest from Rekha's observation. Can you think any other example? ஓகே, ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து நமக்கு என்ன தெரியுது? ரேகா சொல்கிறதும் கரெக்டு தான், பாபு சொல்கிறதும் கரெக்டு தான். பட் அவங்க ரெண்டு பேர்த்தோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் மாறுது. ஆக்சுவலாக பார்த்தா மோகன் வந்து பஸ்ஸுக்குள்ளே மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். உள்ளே பஸ்ஸுக்குள்ளே மூவ் பண்ணிகிட்டு இருக்கனால பஸ்ஸுக்கு வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய பாபுக்கு அவை மூவிங்கில் இருக்கதா தெரியுது. ஏன்னா பஸ்ஸு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நகருது. ஸோ பஸ்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய மோகனும் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறான். ஸோ இப்போ மோகன் மூவிங்கில் தான் இருக்கிறான். யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில்? பாபுவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதே சமயத்தில் ரேகா யார்? ரேகா வந்து மோகனுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இன்னொரு பேசஞ்சர். ஸோ அவனுக்கு பக்கத்துலேயே உட்காந்துருக்கனால மோகன் மூவாக ரேகாவும் அதே அவன் எவ்வளோ தூரம் மூவ் பண்ண போகிறானோ அதே அளவுக்கு இவ்வளோ மூவ் பண்ண தான் போகிறான். ஸோ பஸ்ஸு தான் ரெண்டு பேரும் சம்மந்துட்டு மூவ் பண்ணதுனால இவன் எந்த அளவுக்கு மூவ் பண்ணுறானோ அதே அளவுக்கு ரேகாவும் மூவ் பண்ண போகிறான். ஸோ அவளை பொறுத்த வரைக்கும், ரேகாவை பொறுத்த வரைக்கும் மோகன் இஸ் அட் ஸ்டேஷ்னரி, மோகன் இஸ் அட் ரெஸ்ட். மோகன் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் ரெஸ்ட்டில் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ நம்மளோட அப்சர்வேஷனை வச்சு தான் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்றது மூவிங்கில் இருக்குதா இல்லை ரெஸ்ட்டில் இருக்குதா அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். ஸோ மோஷன் அண்ட் ரெஸ்ட், தே ஆர் ரிலேட்டிவ். Answer by observing the situation in the picture. Event 1. சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர்ஸை அப்சர்வ் பண்ணி இப்போ நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு ஈவெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் பார்ப்போம். The man in the boat is moving with respect to the bank of river. He is at rest with respect to the boat. போட்டில் ஒருத்தர் உட்காந்து போட்டை ஓட்டிகிட்டு போகிறாரு. இப்போ பேங்க் ஆஃப் ரிவர்ன்றப்ப அந்த ரிவரோட கரையை பொறுத்து அந்த மனிதர் வந்து மூவிங்கில் இருக்கிறாரா இல்லை ரெஸ்ட்டில் இருக்கிறாரா அப்படின்றது கேள்வி. ஹீ இஸ் அட் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த போட்டை பொறுத்த வரைக்கும் அவர் ரெஸ்ட்டில் தான் இருக்கார். ஏன்னா போட் மூவ் ஆக அவரும் மூவ் ஆவார். அதனால் போட்டு ரெஸ்ட்டில் மாதிரி போட்டை பொறுத்த வரைக்கும் அது மேலே இருக்கக்கூடிய பேசஞ்சர், அது மேலே இருக்கக்கூடிய அந்த மனிதர் ரெஸ்ட்டில் தான் இருக்கார். அதே சமயம் இவர் அந்த பேங்க் ஆஃப் ரிவரில் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிடுறாரு. அதனால் பேங்க் ஆஃப் ரிவரை பொறுத்த வரைக்கும் he is at motion. Event 2. The girl on the swing is dash with respect to the seat of the swing. She is dash with respect to the garden. அதே மாதிரி ஒரு ஸ்விங்கில் ஒரு பாப்பா ஆடிட்டுருக்கா அப்படின்னா அந்த கேர்ள் வந்து அந்த ஸ்விங்கை பொறுத்த வரைக்கும் she is at rest. அந்த ஸ்விங்கை பொறுத்த வரைக்கும் அவள் ரெஸ்ட்டில் தான் இருக்கா. ஊஞ்சலை ஆட அதுக்கு தகுந்த மாதிரி அவளும் ஆட போகிறா. ஸோ ஊஞ்சலை பொறுத்த வரைக்கும் அந்த கேர்ள் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்கா. பட் அந்த கார்டனை பொறுத்த வரைக்கும் கார்டனில் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அந்த கேர்ள் வந்து மூவ் ஆக போகிறா. ஸோ அந்த கார்டனை பொறுத்த வரைக்கும் ஷீ இஸ் அட் மோஷன். Event 3. Nisha is going to her grandma's house by bicycle. Sitting on the bicycle, Nisha is dash with respect to the road. She is dash with respect to the bicycle. Nisha வந்து அவங்களோட பாட்டி வீட்டுக்கு போயிட்டுருக்கா, பைசைக்கிளில் போயிட்டுருக்கா. இப்போ பைசைக்கிளை பொறுத்த வரைக்கும் நிஷாவோடது மோஷனாக ரெஸ்டான்னு கேட்குறாங்க. நிஷா இஸ் டேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ரோடை பொறுத்த வரைக்கும் நிஷா மோஷனில் இருக்கா. ஏன்னா ரோட்டில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவாக தான் போகிறான். ஸோ ஷீ இஸ் அட் மோஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த ரோட். ஷீ இஸ் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த பைசைக்கிளை பொறுத்த வரைக்கும் அவள் ரெஸ்ட்டில் தான் இருப்பாள். டேக் த கேஸ் ஆஃப் யர் புக் ஆன் அ டேபிள் அட் ரெஸ்ட். Is it really without any motion? We know that Earth is rotating on its axis. Therefore, the table along with the book must be rotating. Is it not? We are also moving along with the Earth.
Therefore, from the point of view of the ground on which we stand, the book is at rest. Similarly, while traveling in a bus, we feel that the poles and trees seem to move backwards and the things inside the bus are stationary. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் மேலே ஒரு புக்கு இருந்தது அப்படின்னா அந்த புக்கு வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது நம்ம சொல்லிவிடுவோம். பட் நம்ம கொஞ்சம் டீப்பாக யோசித்து பார்த்தோன்னா எர்த் வந்து தண்ணி சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. அது ஒரு ஆக்சஸில் அது ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்படி இருக்கப்ப அந்த எர்த்தில் இருக்கக்கூடிய அந்த டேபிள் மேலே இருக்கக்கூடிய புக்கு அதுவும் ரொட்டேஷனில் தானே இருக்குது. அப்போ அதை பார்க்கக்கூடிய நமக்கு அந்த புக்கு அப்படின்றது ரெஸ்ட்டில் இல்லை, மோஷனில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் தானே. பட் அது கிடையாது. ஏன்னா எப்படி பூமிக்கு தகுந்த மாதிரி அந்த பூமியில் இருக்கக்கூடிய டேபிள் மேலே இருக்க புக்கு ரொட்டேட் ஆகுதோ அதே மாதிரி அந்த பூமியில் இருக்கக்கூடிய நம்மளும் அதே மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது பஸ்ஸுக்குள்ளே ஒரு பையன் எப்படி போகிறானோ அது பக்கத்தில் இருக்கவங்களும் அதே மாதிரி தான் போகிறாங்கன்னு சொல்கிற முடியும். அதே மாதிரி பூமி சுற்றுறதுக்கு தகுந்த மாதிரி பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் மனிதர்களும் ஒரே மாதிரி தான் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த புக்கும் ரெஸ்ட்டில் தான் இருக்குது. An object may appear to be stationary for one observer and appear to be moving for another. An object is at rest in relation to a certain set of objects and moving in relation to another set of objects. This implies that rest and motion are relative. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சில அப்சர்வரை பொறுத்து அது ஸ்டேஷனரியாக இருக்கும், வேற ஒரு அப்சர்வரை பொறுத்து அது மூவிங்கில் இருக்கும். அந்த அப்சர்வர் என்ன ஸ்டேட்டில் இருக்கார் அப்படின்றத பொறுத்து அந்த ரிலேஷனை பொறுத்து அது மூவிங்கில் இருக்குதா இல்லை ரெஸ்ட்டில் இருக்குதா அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் இருந்து திஸ் இம்ப்ளைஸ் தேட் ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஆர் ரிலேட்டிவ் அப்படின்னு நமக்கு புரியுது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா ரெஸ்ட்டு அண்ட் மோஷன் ஆர் ரிலேட்டிவ் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த லெசனில் பேலன்ஸ் பார்ட் எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.